வணக்கம். நான் உங்கள் மோகன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்கூலில் அந்த எக்ஸாக்ட் ஃபேனில் குருவி கூடு கட்டியிருக்கு. அது சிட்டுக்குருவியோடைய வகையறா போல். அந்த ஒரு ஒரு குருவி மட்டும் கீழே இருக்கும். கையில் எடுத்து பார்த்தோம், பறக்கலை. அப்படியே நல்லா உட்காந்து வேடிக்கை பார்க்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதோட பேரண்ட் எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெளியே தூக்கி நடந்து போயிட்டுருந்தோம். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஆனால் ரெக்கையெல்லாம் ஓரளவு வளர்ந்துருச்சு. இந்த டயத்தில் மற்ற 2 குருவி சத்தம் போட்டே இருக்குது. இது திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்குது. சரி ஓகே அதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வெளியே பறக்க விடலான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணும்போது பார்த்தோம்னா, அந்த 2 குருவி எங்கே கத்துதுன்னே தெரியல. அது சவுண்டு கேட்க இதுவும் தலையாட்டி திரும்பி திரும்பி பார்க்குறது எந்த பக்கம் சவுண்டு வருதுன்ட்டு. நாங்களும் தேடி பார்க்குறோம், அது எந்த பக்கம் இருக்குதுன்னே தெரியல அந்த 2 குருவி. நல்லா அழகாக சிட்டுக்குருவியோட கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான். சரி வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பறக்க விடலான்னு சொல்லி விட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள் அந்த மேலே 2 குருவி பறக்குது. அதுதான் அவங்க பேரண்ட்டு போல். சரி அப்படின்னு பறக்கணும்னா போக மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அந்த 2 குருவி எங்கிட்டு போச்சுன்னு தெரில. சரி உள்ளே தேடி பார்ப்போம் திரும்ப பார்த்தோம்னா இல்லை. இப்போ வெளியே சத்தம் போடும், வெளியே போய் காட்டிட்டு பறந்து போயிடுச்சு. பறந்து போகுதுங்க. இப்போ அதோட பேரண்ட் 2 பறந்து போகிறாங்க பாருங்கள். அந்த கம்பியில் உட்காந்துருக்காங்க. இவங்க கீழே அந்த கைப்பிடி சோரத்தில் உட்காந்துருக்காங்க. சரி போய் பார்ப்போம் திரும்ப அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்க்குறோம். அது இன்னும் அங்கேயே தான் உட்காந்துருக்கு கைப்பிடி சோரத்தில். இது 2 மேலே அந்த நம்மளை பார்த்து 2 பறந்து போயிடுச்சு. அந்த மேலே பறக்கிறாங்க பாருங்க 2 பேரண்ட்டு. இது சவுண்டு இவங்க 2 சவுண்டு கொடுக்க அந்த குட்டிக்குருவியும் அந்த பக்கம் திசை நோக்கியே பார்த்து அந்த 2 அழகாக உட்காந்துருக்காங்கன்னா அதை பார்த்துட்டு இருக்குது. நம்ம பக்கத்தில் போகவும் அப்படியே பார்க்குது, பறந்துருச்சு. போய் அந்த ஆப்போசிட் மரத்தில் போய் உட்காந்துடுறாங்க. அப்புறம் இவங்க பேரண்ட்டுமே அங்கே போயிடுறாங்க அந்த மரத்துக்கு. நன்றி, வணக்கம்.